20 வருஷத்துக்கு மேல நம்முடைய முதுகு மேல ஏறி நின்று நம்ம மேல சவாரி செஞ்ச காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு நம்முடைய முதுகுல குத்திட்டு போயிருக்கு. நான் தான் தோல்ல தூக்கி வச்சுக்கிறேன், தலையில தூக்கி. அவ்வளவு ரோசக்காரனா இந்த தனியா நில்ல, நீ தனியா நில்லு ராஜா. எதுக்கு தோல்ல சுமக்கிற? சுமதானே அது. எதுக்கு வேண்டாம் ராஜா, நீ விட்டுற. நீ தான் ரோசக்காரனாச்சே, திராவிட இயக்க கொழுந்து இல்லை. நீ போய் தனியா நீ ஜெயிச்சு பாரு. இது வரைக்கும் உங்க வரலாறுல தனியானு ஒரு தேர்தல் நீங்க ஜெயிச்சதில்லை. எதுக்கு இந்த வீண் பேச்சு? சின்ன கட்சிகளை நாங்க தான் வந்து வளர்க்குறோம், தூக்காத, விட்டுரு. உன்னை யார் செய்ய சொன்னான்ற நான் சுமையை இறக்கி வை. இல்ல, சுமையை நீ இறக்கி வைங்க. பதவிக்காக சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டாங்க. குறைஞ்சபட்ச ஒரு நன்றியோ நாகரிகமோ இல்லாத காங்கிரஸ் இனி எந்த காலத்திலயும் நாம நம்ப கூடாது. இவன் யாரு எங்களுக்கு எஜமானா? எனக்கு என்ன பேசுறீங்க? யாருங்க இந்த பையன்? அடிப்புற 5 வருஷம் சுதந்திர போராட்ட தியாகியா? நல்ல மனுஷனை பத்தி பேசுங்க. இந்த மாதிரி சின்ன பையன் ஓடி பிடிச்ச விளையாடுற பையங்களை பத்தி பேசிக்கிட்டு காங்கிரஸ் 67 வரை, ஏன் 71 வரை எல்லா தேர்தலையும் தனியா மட்டும்தான் இருக்கு. திமுக எப்ப ஒரு தேர்தல் சொல்லுங்க. காங்கிரஸ் தனியா நின்று ஜெயிக்கலாமே தான் உங்க கேள்வி. இந்த கேள்வியை திமுக கேட்க வேண்டிய கேள்வி எங்கிட்ட தப்பா கேட்கிறேன். துபாய்க்கு மந்திரியா இருக்கும்போது போயிட்டு எங்க செலவர் போயிட்டு வந்தியா? எங்கிட்ட சொல்லிட்டு போனியா? இல்ல போயிட்டு வந்து எதுக்கு போனேன்னு சொன்னியா? அதையெல்லாம் நீங்க கேட்கணும். தேர்தல் என்ன கூட்டணி ஆட்சியில் எங்களுக்கு மந்திரி வேலை கொடுத்திருந்தியா உன்ட்ட பேசுறதுக்கு? கூட்டணி ஆட்சியில் இருந்தால்தான் அது கூட்டணியின் பேரு. இல்லைன்னா தேர்தலுக்காக நடக்கிற ஒரு தேர்தலுக்கு மட்டும் நடக்கிற ஒரு ஏற்பாடு. அதை போய் கூட்டணி ரெண்டுக்கு வித்தியாசத்தையா பேசினா உங்களை ஒன்னும் யாரும் காப்பாற்ற முடியாது.